இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 6th January 2025, Monday. In the church calendar, today is Epiphany Sunday. கர்த்தர் மகிமை விளங்கின பண்டிகை நாள். இயேசு பிறந்து சாஸ்திரிகள் வந்து அவரை பணிந்து கொள்ளுகின்ற நாளை நினைவு கூறுகிற நாள். அவர் குழந்தையாய் பிறந்த உலகத்தில் அநேக குழந்தைகள் பிறக்கிறது. இயேசுவும் அதே போல் பிறந்தார். ஆனால் அவர்தான் மேசியா என்பதை அவருடைய மகிமை விளங்கின நாளாக இது இருக்கிறது. எங்கேயோ இருந்த வானசாஸ்திரிகள் வந்து கிறிஸ்துவை, குழந்தையான இயேசுவை பணிந்து கொண்டார்கள். அதனால சபை என்ன செய்தது? அவர் மகிமை விளங்கின நாளாக நினைக்கிறது. இன்றைக்கு ஆராதனை இருக்கிறது. மாலை 8 மணிக்கு வாங்க. கர்த்தர் நிச்சயமா பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கான வசனத்தை பார்ப்போம். அது 1 கொரிந்தியர் 12:17 வசனம். 1 Corinthians chapter 12 verse 17. திருச்சபை ஊழியங்கள் விசுவாசிகளை குறித்து பேசிக்கிட்டு வராரு. ஆவின் வரங்களை குறித்து பேசிட்டு வராரு. பார்ப்போங்களா? If the world body were an eye, where were the hearing? If the world were hearing, where were the smelling? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்ப எங்கே? இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு பேசுறாரு. ஏன்னா வரங்களினாலே இன்னைக்கு ஊழியங்களிலே பிரச்சனைகள் உண்டு. அந்த வரங்களினாலே பிளவுகள் எல்லாம் இருக்க. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். ஆதி திருச்சபையிலே அந்த பிரச்சனை இருந்தது பாருங்க. அந்த பிரச்சனை இருந்தனால்தான் பவுல் மிகவும் அதை குறித்து அதிகமாக ஒரு அதிகாரமே அதை பற்றி பேசுகிறார்னா முக்கியமான இருக்க வேண்டும். ஆமாதானுங்களே? என்ன சொல்ல வர்றாரு இங்க? சரீரத்தில் அவயங்கள் இருக்கிறது. மூக்கு அதோட வேலையை செய்ய வேண்டும், கண் அதோட வேலையை செய்ய வேண்டும். எல்லாம் மூக்கா இருந்தா யாரு பாப்பா? எல்லாம் கண்ணா இருந்தா யாரு மோப்பா அப்படின்னு ஸ்மெல் பண்ணுவான். வெறும் ரொம்ப ஈஸியா விளங்கிக்கிற மாதிரி. அப்ப சபையில எல்லாரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் ஒரு வரங்களை கொடுக்கிறாரு. ஐயா, ஆலயத்தை சுத்தம் செய்வது ஒரு வரம். புத்தகங்களை அடுக்கி வைக்கிறையே, அது ஒரு ஊழியம்தான். சண்டே ஸ்கூல் எடுக்கிறியா, அதுவும் ஊழியம்தான். பாட்டு எடுக்கிறியா, அதுவும் ஒரு ஊழியம்தான். சபையில் வந்து ஒட்டரெல்லாம் அடிக்கிறியா, அதுவும் ஒரு ஊழியம்தான். ஆலயத்தில் இருக்க குப்பையெல்லாம் பொறுக்கிறியா, அதுவும் ஆண்டவருடைய பணிதான். அதை செய்யலைன்னா, அதை செய்ய ஆள் இல்லைன்னா ஆலயம் எப்படி சுத்தமா இருக்கும்? சுத்தமா இருக்காதே. அப்ப அதை செய்வதற்கும் ஒரு ஆள். அப்ப என்ன சொல்றார் பவுல்? சரீரம் வந்து இருக்கிற அவயங்கள் எல்லாமே அதன் வேலையை செய்யணும். எல்லா அவயமும் ஒரே வேலையை செஞ்சா என்ன ஆகுறது? புரியுதுங்களா? Everybody have a different duties and responsibility. We cannot expect everyone doing the same thing. அதைத்தான் விளக்குறாரு. பிரசங்கம் பண்றவங்க எல்லாரும் பிரசங்கம் பண்ணா, வியாதி உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்றவங்க யாரு? பேய்களை விரட்டுகிறவங்க யாரு? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறவர்கள் யாரு? ஆறுதல் படுத்துகிறவங்க யாரு? சந்தித்து நோயாளிகளுக்கு ஜெபிக்கிறவங்க யாரு? அதே மாதிரி பேய்களை வர மட்டும் இருந்தா பேயை மட்டும் விரட்டிட்டு இருப்பா, மற்றதெல்லாம் யார் செய்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு. புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை உணர வேண்டும். இதை வந்து எது முக்கியம் என்று சொல்ல முடியாது. எல்லாமே முக்கியம்தான். சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? சரீரம் முழுவதும் எல்லாம் கண்ணானா கை, காலு, மூக்கு, காது இதெல்லாம் இல்லாட்டினா நீ எப்படி வாழ முடியும்? எப்படி ஒரு சரீரமா இருக்க முடியும்? யூ கேனாட் ஃபங்க்ஷன் as a body. அப்படின்னா எல்லாமே உனக்கு தேவை. அப்படின்னா திருச்சபையினுடைய ராஜ்யத்தில், ஆலயத்தில் எல்லாம் இருக்க வேண்டும். ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது. எல்லா ஊழியங்கள் நடக்க வேண்டும். அதனால்தான் நம்ம பாருங்க, சண்டே ஆராதனை இருக்கு, அங்க போதனை இருக்கு. வெள்ளிக்கிழமை சுகமளிக்கும் ஆராதனை இருக்கு, அங்க ஜெபம் இருக்கு. கர்த்தர் விடுதலை சுகம் கொடுக்கிறாரு. பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும். வாலிபர்கள் கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டும். பெண்கள் ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியமாக இருக்க வேண்டும். ஆண்கள் இப்படி சபையில் ஊழியங்கள்லாம் செய்கிறோம். அவுட்ரீச் வச்சுருக்கிறோம், லவ்விங் ஹேண்ட்ஸ் இருக்கோம், மெடிக்கல் கவுன்சிலிங் வச்சுருக்கிறோம், கவுன்சிலிங் சென்டர் இருக்குது, ப்ரேயர் டவர் எல்லாம். என்ன
எல்லாம் வேற வேற ஊழியங்க. ஆண்டவர் சொன்னார், இஸ் அ பார்ட் ஆஃப் த பாடி. அப்ப கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ என்ன ஊழியம் செய்கிற? ஆண்டவர் உன் கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன? ஆண்டவர் உன் கொடுத்திருக்கிற வரம் என்ன என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக செயல்படு. கர்த்தர் உன் வாழ்க்கையில போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியை துதிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே நீர் எங்களுக்கு சொல்லுகின்ற காரியங்களுக்காக நன்றி. நாங்கள் உணர்ந்து அறிந்து புரிந்து உமக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, சரீர திருச்சபை என்கிற சரீரத்திலே உன்னுடைய பகுதி என்ன? As a body of Christ, what is your part? Take care and God bless.